Hi friends, welcome to Lavanya's Home Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபியான ரவை கேசரி தாங்க. இந்த ரவை கேசரியை நல்ல டேஸ்டா ரொம்ப சுலபமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேசரி செய்ய தேவையான பொருட்கள் 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். 200 கிராம் ரவைக்கு 400 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். 100 ஆயில், கேசரி பவுடர், 5 ஏலக்காய், தேவையான அளவு முந்திரி திராட்சை, தேவையான அளவு நெய். வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கப்பு ரவைக்கு அதே அளவு கப்பால் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க கேசரி பவுடரை இப்போ இதில் கலந்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு அளவாக கேசரி பவுடரை கலந்துக்கோங்க. கேசரி பவுடரை கலந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணியில் எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரவை அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் நம்ம இதை கலந்துட்டே இருக்கலாம். அப்போ தான் ரவை உங்களுக்கு கெட்டி பிடிக்காமல் கீழேயும் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்படி ரவையை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது திராட்சை சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சு முந்திரிக்கு சேர்த்துக்கலாம். ஏலக்காயை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. ரவை நல்லா வெந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கலாம். 200 கிராம் ரவைக்கு நம்ம 400 கிராம் சுகர் சேர்த்துருக்கோம். சுகர் சேர்த்து இதை நல்லா சுகர் கூட சேர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சுகர் சேர்த்ததுமே நமக்கு ரவை நல்லா கொஞ்சம் இலகி வர மாதிரி வரும். இது நல்லா ரவை கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஆயில் அது கூட சேர்த்துடலாம். ஆயிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயில் சேர்க்கறதுனால நமக்கு ரவை இன்னமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே மிருதுவாக மென்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது. எண்ணெய் எல்லாமே இழுத்து ரவை இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம ரொம்பவும் கிண்டணும்னு தேவையில்லை. லைட்டாக நம்ம பரட்டி விட்டால் போதும். எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம லைட்டாக கேசரியை இப்போ பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்மளுடைய கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ரவை கேசரி எப்படி சுலபமாக பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இந்த ரவை கேசரியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். நன்றி.